உணவு திருவிழாவில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதால் குடும்பத்துடன் வந்து ஆதரவு தருமாறு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதில் சைவம் மற்றும் அசைவ உணவுப் பொருட்கள் எல்லா விதமான உணவுப் பொருட்களும் தரமான சமையலோடு தரமாக இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. வந்தவங்க வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அதற்கான ஏற்பாடுகள், அவங்க கை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, அப்புறம் செல்ஃபி பாயிண்ட்ஸ் இங்கே பீச்சுக்கு வந்து அவங்க ஞாபகார்த்தமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கு இதெல்லாம் அவங்க இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த உணவு திருவிழாவுக்கு பொதுமக்கள், சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வந்து முக்கியமாக அந்த உணவு பிரியர்கள், ஃபுட் லவர்ஸ் வந்து இங்கே வந்து ரசித்து அவங்க ஃபேமிலியோடு வரலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தாவேக தூய சக்தி அல்ல கலப்பட கட்சி என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்திருக்கிறார். ஓசூர் அடுத்த தேன்கொடிக்கட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கலவையான மக்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதனால அவருக்கு ஒரு கருத்தை சொல்றேன், அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா, செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாம உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர், அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபி இருந்து வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்து இருக்கிறது. நீ ஜாகிரதையா இருக்கணும். நாளைக்கு உன்னையும் காலி பண்ணிட்டு வேற தாக்கு போயிடுவாங்க. அப்படியாப்பட்ட ஆள் தான் இருக்காங்க.